ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். ஸோ அதனால என்னால் போட முடியல. ஸோ தமிழர் கலைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது கண்டினியூவேஷன். ஸோ அதுமாதிரி நிறைய பேர் வந்து எக்கனாமி சப்ஜெக்ட் நான் எடுத்தேன் இல்லையா? ஸோ அதை கண்டினியூவேஷன் போட சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ தமிழர் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்துக்கலாம். ஸோ டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நம்ம டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நம்ம டெஸ்ட்டை 15 எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எஜுகேட்டர் அவருடைய கன்சர்ன் டாபிக் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டெஸ்ட் ஜாயின் பண்ண நினைச்சா ஹோம்ல வரைக்கும் சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய எஜுகேட்டர்ஸ் அவருடைய கிளாஸஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லா எஜுகேட்டர் கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ என்னுடைய ரெஃபர் கோட் யூஸ் பண்ண எல்லா எஜுகேட்டருடைய கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், நிறைய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைப் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போகும். அதுவே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளாஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோம்ல வரைக்கும் சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோம்ல வரைக்கும் சொல்லக்கூடிய ஆஃபர் யூஸ் பண்ண இன்கேஸ் நீங்கள் 7,000, அதாவது ஒரு வருடத்துக்கு வந்து 7,000 ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் போக ஸோ மாதம் வெறும் 525 ரூபாய், வெறும் 525 ரூபாயில மாசம் நீங்கள் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா எஜுகேட்டட் கிளாஸஸும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ போன வீடியோடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ சங்க காலகட்டத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு, ஸோ இந்த கலைகளை பேஸ் பண்ணி பாருங்க. நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீரோ ஸ்டோன், எரக்ட் ஆஃப் ஹீரோ ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ நடுக்கற்கள், ஓகேங்களா? ஸோ யாராவது வந்து வீரர்கள் இறந்தாங்கன்னா அதுக்காக நடுக்கற்கள் வந்து நடந்து சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுகின்றன சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்காக இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு முதலியவற்றில் நடுக்கற்கள் பற்றி குறிப்பிட காணப்படுகின்றன சொல்லுவாங்க. முதலாக நடுக்கற்களை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் சொல்லியிருப்பாங்க. நடுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போரில் வீர மரணம் அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரனின் பெயரும் பெருமையும் எழுதி நட்டு வைத்து வழிபடும் கல் ஆகும். இது வீரக்கல் அல்லது நினைவுக்கல் என்றும் அழைக்கப்படும். தொல்காப்பிய காலத்தில் வழக்கில் இருந்த நடுக்கல் வழிபாடு முறை பிற்காலத்தில் வீரன் உருவத்தை செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்தது. தெய்வங்களுக்கு சுதை உருவங்கள் செய்து வழிபட்டன. இதுவே கல்லில் சிற்பம் செய்ய கலையாக வளர்ச்சி பெற்றது. அப்ப ஸ்டார்டிங்ல வந்து எது பேஸா இருந்திருக்கு, நடுக்கற்கள் தான் வந்து இந்த சிற்பங்கள் வந்து ஃபார்ம் ஆகுது பேஸா இருந்துறாங்க. விழா காலங்களை பார்த்தா களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் உருவங்களை செய்து வைத்து வழிபடுவது கதிரை எடுப்பது உருவம் எனப்படும். கல்லினால் செய்யப்படுவது கற்சிற்பங்கள் எனவும் உலோகத்தினால் செய்யப்படுவது படிம உருவங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கல்லால் செய்யறது வந்து என்ன சொல்லுவாங்க, கற்சிற்பம். அது வந்து அந்த மெட்டல்ஸால செய்யறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிம உருவம்னு சொல்லுவாங்க. சங்ககாலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதே பரிபாடல். பரிபாடல் மூலமாக நமக்கு தெரியும். எது பார்த்துக்கோங்க, மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டது. மரச்சிற்பங்கள் மூலம் அறியலாம். கொற்கை, அரிக்குமேடு, உறையூர் போன்ற இடங்களில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் அக்கால சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் கிடைத்துள்ளன சொல்றாங்க. அவை காவிரி பூ மட்டும் இருக்கு இல்லையா? சோ இருந்த சுதை சிற்பங்கள் இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். ஏன்னா மணிமேகலை காப்பியம் எடுத்துரைக்கிறது. இப்ப பாருங்க, காவிரி பூ மட்டும் சிற்பர் கூட பூமுகார் அங்க இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள், நம்ம ஏற்கனவே சுதை சிற்பங்களை பத்தி பார்த்திருக்கோம். சுதை சிற்பங்கள் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டா உங்களுக்கு இருக்கும். சுதை சிற்பங்கள் சொல்லக்கூடிய போன வீடியோ நான் சொல்லியிருக்கேன், அதை ஒருத்தர் பாருங்க. ஸோ அந்த சுதை சிற்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ரொம்ப என்ன சொல்ல ஒரு பிரசித்தி பெற்றதா இருக்கும். சுதை சிற்பங்கள் மீது இருக்கக்கூடிய பாருங்க. சுதை என்பது சுண்ணாம்பு நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு முதலியவற்றை கலந்து அரைத்து வஜ்ரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வதுதான் வந்து அது சுதை சிற்பம் சொல்றாங்க. இது வந்து தட்சிணாமூர்த்தி அவர்கள் சொல்லியிருப்பார். இப்ப இந்த மதுரை வந்து நாயக்கர் மகள்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வந்து இந்த இதா இருக்காது. லைக் இந்த எப்படி செங்கல், சிமெண்ட் அதெல்லாம் போட்டுக்கலாம். அது மாதிரி இல்லாம அரைத்த கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு இதெல்லாமே சேர்ந்து அரைத்து வச்சு வஜ்ரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வதை வந்து சுதை சிற்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வருது போல. ஓகே, சோ அப்ப இந்த இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என எதுல சொல்லியிருக்காங்க, மணிமேகலை காப்பியம் வந்து சொல்லியிருக்காங்க. சிற்ப கலைஞர்கள் மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை மணிமேகலையின் மூலம் அறியலாம். ஓகேங்களா? சிற்பம் செய்யறாங்க அந்த கலைஞர்கள் வந்து மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா போவா 3ஆம் நூற்றாண்டு முதல் போவா 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் பௌத்த சமயங்கள் பரவி இருந்தன. தொடக்க காலத்தில் பௌத்தர்கள் பாத பீடிகை, தர்ம சக்கரம் முதலியவற்றை வைத்து வணங்கினர்.
ஓகேங்களா. ஸோ அந்த தர்ம சக்கரம்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் இந்த பாத பீடகைன்னு சொல்லுவாங்க அது, அதெல்லாம் வச்சு வணங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த புத்தர் திருவுருவங்கள் சொல்லிட்டு வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹினாயனா மகாயனான்னு சொல்லிட்டு செக்டர் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்படிதான் வந்து மகாயனா செக்டர் வந்து பாத்தீங்கன்னா புத்த திருவுருவங்களை வணங்கும் முறை அதுக்கப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. சமண சமயத்தில் அருக பெருமானின் அருக பெருமானின் உருவத்தையும் தீர்த்தங்கரின் உருவங்களையும் வந்து வணங்கினார். சிற்பங்கள் இயற்கை இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது சிற்பக்கலை எனப்படும். கல் சுதை அதாவது சுண்ணாம்பு கரை, மரம், மெழுகு, அரக்கு, தந்தம், உலோகம் ஆகியவற்றால் சிற்பங்கள் வடிக்கப்படுகின்றன. இவற்றை புடைப்புச் சிற்பங்கள், தனி சிற்பங்கள் என வகைப்படுத்துவர். கல், மரம், சுவர், பலகை போன்றவற்றில் புடைப்பாக உருவத்தின் முன்புறம் மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பம் புடைச்சிற்பம். புடைச்சிட்டு வந்து கூட சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து புடைச்சிற்பம்னு சொல்லுவாங்க. ஒரு உருவத்தின் முன்புறம் பின்புறம் முழுமாக வடித்தால் அது வந்து தனி சிற்பம். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடி மட்டும் நமக்கு என்னது பின்னாடி தெரியாது, ஏன்னா கல்ல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ முன்னாடி மட்டும் அது வந்து அந்த சிற்பத்தை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது நமக்கு வந்து அதுல கண்ணு, மூக்கு, காது, கை, கால் எல்லாமே நமக்கு அப்படியே அது வடிவம் தெரியுது. இன்கேஸ் தனியா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உருவம் வந்து தனியா நிற்கும். இந்த சைடு நம்மளால அந்த உருவத்தை பார்க்க முடியும், பின்னாடி சைடு பேக் சைடு பார்க்க முடியும். அப்ப ஒரு உருவத்தின் முன்புறம் பின்புறம் முழுமாக வடித்தால் அது என்ன சொல்றாங்க, தனி சிற்பம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, டூ யூ நோ ஃபேக்ட் பாருங்க. தமிழகத்தில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி மாமல்லபுரத்தில் உள்ளது. தமிழ்நாட்டு சிற்பக்கலை கோயில்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்து எடுக்கப்பட்டது. தொடக்க கால சிற்பங்கள் மரத்தினாலும் சுதையினாலும் செய்யப்பட்டவை. இப்பொழுதும் அத்தகைய சிற்பங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக சுந்தரவஜ்ர பெருமாள் கோயில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை உள்ளன. அந்த ட்ரிப்ளிகேட் திருவள்ளுவர்ல வந்து பாட்டுசாரதி பெருமாள், காஞ்சிபுரத்துல பார்த்தா காஞ்சி பாண்டவ தூத பெருமாள் முதலிய உருவங்கள் சுதையினால் செய்யப்பட்டவை. கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலத்திலும், உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பிற்கால சோழர் காலத்திலும் வந்து வந்துச்சு. அப்ப கல்லால செய்யப்பட்ட அந்த சிற்பம் பாத்தீங்கன்னா எப்ப ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா பல்லவருடைய காலத்துல வந்துச்சு. அதே வந்து பாத்தீங்கன்னா உலோகத்தால் மெட்டலால செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா சோழருடைய காலகட்டத்துல வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்தா பாத்தீங்கன்னா பிரதிமைகள் சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளவாறே அமைப்பது பிரதிமைகள் எனப்படும். அப்படியே பார்க்க மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து பிரதிமை சொல்லுவாங்க. பிரதிமை உருவங்கள் பழமையானது பல்லவ அரசர் உருவங்கள் ஆகும். உலோகங்களில் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் உலோகங்கள் பார்த்தீங்கன்னா சோழருடைய காலகட்டத்துல வந்துச்சு. பல்லவருடைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கோயில் சிற்பங்களின் தொடக்க காலம் என்னலாம், ஏன்னா அப்பதான் என்ன பண்ணாங்க, சோ அந்த என்ன சொல்றது அந்த கற்களால செய்யப்பட்டது பாறை குடைஞ்சு இது போல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப பல்லவர் காலம் கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் என்னன்னா பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயிலில் உள்ள துவாரபாலர்கள் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா வாயுக்காரர்கள், இந்த எப்படி வந்து இந்த காட்ஸ் நிற்பாங்களே அது மாதிரி இருப்பாங்க. அப்ப மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் உள்ள துவாரபாலர்கள் என்று அழைக்கப்படும் வாயுக்காரர்கள் உருவங்கள் புடைச்சிற்பங்களாக உள்ளன. அப்படின்னா புடைச்சிற்பங்கள் என்ன சொன்னாங்க, சோ முன்னாடி மட்டும் தான் தெரியலையா, புடைச்சிற்பங்கள் இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கற்சிற்பங்கள் ஆகும். இவர் காலத்தில் வாயுக்காரர்களின் சிற்பங்கள் மட்டுமே கற்களால் உருவாக்கப்பட்டவை. கருவறையில் உள்ள சிற்பங்கள் மரத்தாலும் சுதையாலும் செய்யப்பட்டிருந்தன. பல்லவர் காலத்தில் கடவுள் போலவே அரசன் அரசி உருவங்களையும் உயரமாக செதுக்கும் வழக்கம் வந்து இருந்துச்சு. பெருசா வந்து அரசர் ராஜாராணியுடைய அந்த உருவங்களை வந்து பெருசா பண்ண ஆரம்பிச்சாங்க. மாமல்லபுரத்தில் கோவர்தன மலை மண்டபத்தின் அருகில் 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை உள்ளது. இப்பாறையின் இடையில் இயற்கையாகவே கீழ் நோக்கிய பள்ளம் காணப்படுகிறது. சிற்பிகள் இந்த இயற்கையான வடிவமைப்பை பயன்படுத்தி தம் கற்பனையும் கலந்து பகீரதன் தாமம் பகீரதன் தாமம் சொல்லிட்டு அந்த இதை வந்து என்ன பண்ணாங்க, அது வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கங்கை பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் காட்சியும், அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வரும் நிகழ்வையும் அப்பாறை பகுதியில் வடிவமைத்துள்ளனர். அப்படின்னா பகீரதன் சொல்லக்கூடிய வந்து சிவபெருமான் கிட்ட வந்து என்ன பண்றாரு, வேண்டாரு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தவத்தின் மூலியமாக கங்கை வந்து பூமிக்கு வருதாமா. இவர் காலத்தில் வடிவமைத்துள்ளனர் சொல்றாங்க. சோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பழைய விஷயங்கள் புராண சிற்பங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. நாமக்கல்ல பார்த்தா மலைக்கோட்டைன்னு ஒண்ணு இருக்கும், பார்த்துருப்பீங்க யாரும். நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையின் இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்தை குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா. அங்க வந்து குடைவரை கோயில் மகேந்திரவர்மன் காலகட்டத்தில் அந்த மலைக்கோட்டையில இருக்கு. மலையின் கீழ் பகுதியில் பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலும் மேற்கு பகுதியில் நரசிம்ம பெருமாள் கோயிலும் வந்து உள்ளன. ஒரே மலையில் 2 குடைவரை கோயில் அமைக்கப்பட்டது இந்த சிற்பம் இதனுடைய அம்சமாகும். இந்த சிற்பங்கள் நுண்ணிய வேலைப்பாடுடன் கூடியவை. இங்கு திருமாலின் 10 அவதாரங்களும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. 10 அவதாரம் வந்து 10 அவதாரம் சொன்னா அதுவே வந்து சிற்பங்களாக செதுக்கப்பட்டது.
பல்லவர் காலத்து ஒற்றைக்கல் ரதங்கள், கோயில் சிற்பங்கள் போன்றவற்றை தனித்துவமானவாக உள்ளன. ஓகே, சுருவினோ பாருங்க. ஆந்திராவில் உள்ள அனந்தபுரம் மாவட்டத்தில் லெபாஷி என்ற ஊரில் உள்ள நந்தி சிற்பம் ஒரே கல்லால் வடிக்கப்பட்டது. இதுவே உலகின் மிகப்பெரிய நந்தி ஆகும். அப்ப பாருங்க, இருக்கிறதே வந்து உலகத்திலே மிகப்பெரிய நந்தி எதுன்னு சொல்லுவாங்க பாருங்கன்னா, இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனந்தபுரம் சொல்லக்கூடிய இடத்துல லெபாஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா சோழர் காலம். சோழர் காலம் பாத்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பங்களின் வளர்ச்சி உச்ச நிலை சோழர் கால சிற்பங்களில் இருந்தன. பல்லவர் காலத்துல எப்படி வந்து அந்த சிற்பங்கள் இருந்துச்சு, அதுவே வந்து இதுவே வந்து இருந்துச்சு. புடைப்பு சிற்பங்கள் சோழர் காலத்துல பாத்தீங்கன்னா உருவ சிற்பங்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, முழு உருவ சிற்பங்கள், தனி சிற்பம் சொல்றாங்க, அதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, அதுவே மெட்டல்ஸ்ல வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல மட்டும் இல்லாம கஜ்ரோஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் இது போன்ற இடம் வந்து இந்த சிற்ப கலை வந்து இருந்திருக்கு. உயரமான வளர்ந்த நிலையில் இருந்த உயரமான மகுடங்கள், மெல்லிய நெடிய உடலமைப்பு போன்ற சோழர் கால சிற்பங்களில் சிற்பமாகும். அப்படியே நம்ம மைன்யூட்டா அப்படியே அந்த மெலிஸ் சொல்றது அப்படியே மெல்லிய நெடிய உடலமைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அது போல அளவுக்கு வந்து செதுக்கியிருக்காங்க. பிற்கால சோழரின் சிற்பங்களில் அணிகலன்களும் அலங்காரங்களும் வந்து மிகவும் காணப்பட்டன. மேலும் வட்டமான முகம் அமைப்பு, அவங்களோட முகம் அமைப்பு வட்டமான முக அமைப்பும் சற்று தடித்தும் குட்டையாண்டமான உடல், கொஞ்சம் குண்டாவும் குட்டையாவும் இருக்கக்கூடிய உடல் அமைப்பு வந்து அந்த சிற்பங்கள் வந்து காணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ராஜராஜனுடைய கோயில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் தெற்கு நோக்கி இருக்கும். தெற்கு நோக்கிய வாயில் கீழ்புறம் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா கீழ்புறத்துல வந்து புத்தரின் சிற்பம் வந்து இருக்காங்க. அதாவது ராஜராஜனுடைய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அங்கே தெற்கு சைடு சவுத் சைடு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கீழ்புறத்துல வந்து புத்தரின் சிற்பம் வந்து இருக்காங்க. இக்கோயில் விமானத்தின் வலப்பக்கம், வலப்பக்கம் வந்து சமணர் உருவங்களும் உள்ளன. அப்ப என்ன பாத்தீங்கன்னா பிராமணர் புத்திசத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்காங்க, ஜெயினிசத்தையும் அக்செப்ட் பண்ணிக்காங்க. இக்கோயில் நந்தி சிற்பம் இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்களில் 2வது பெரிய சிற்பமாகும். தஞ்சாவூர் நந்தி வந்து பெருசு ஆஃப்டர் அனந்தபூர். இதன் உயரம் 12 அடி நீளம். இதன் உயரம் 12 அடி, நீளம் வந்து 19.5 அடி, அகலம் பாத்தீங்கன்னா 8.25 அடின்னு சொல்றாங்க. 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாசுராம் கோயில் நால்வரின் வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் வந்து இருக்காங்க. ராஜராஜ 2ஆம் ராஜராஜன் வந்து தாராசுரம் சொல்லக்கூடிய கோயில் வந்து கட்டியிருப்பார். ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ.